நல்லா இவ்வளோ தூரம் இருக்கும் சார். இப்போ பாருங்க சார், அது காரணமே இவங்க தான் சார். அத்தை பொண்ணு அக்கா பொண்ணு எல்லாம் மாடலா கட் பண்ணிட்டு வருவாங்க. இல்லை புரியல, ஏன் நான் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு மாதிரி இருக்குன்னா நானாவே இருக்கலாமே சார். அவங்க திருத்தமா இருக்காங்க. இப்ப இவங்களையே மாடனா நீங்க மாத்துறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். அவங்க நினைக்கிறாங்கல்ல, யார் நினைக்கிறாங்க? அத்தை பொண்ணுங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? மச்சான் வந்து இப்படி கருப்பா உள்ள பொண்ணு கட்டிட்டாங்க. இல்ல அவங்க அழகா சொல்லி என் முதல்ல நீங்க மட்டம் தட்டுறீங்க. அவங்க லைட்டா பட்டிட்டிங்கிறீங்க பாக்குறேன் சார். இல்ல இதுவே கொஞ்சம் மோசமான வார்த்தை. இந்த ஃப்ளோரசன் கலர்ல ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு காலில் 2 கடுக்கன் போட்டுக்கிட்டு சம்பந்தம் இல்லாம இருக்கீங்க. ஆக்சுவலா மாற வேண்டியது உண்மையா சொல்ல போனா நீங்க தான். நான் கூட இந்த மேக்கப் போட மாட்டாங்க, இவர் இது பண்றாருங்க அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணு இருக்கும்ல, அது என்ன? ஊருக்கு கிளம்புறோன்ட்டு ஃபேஸ் பேக் வாங்கிட்டு வந்துருவாங்க. இப்போ ஊர் போறப்ப தானே பண்றாப்ல. அதுதான் சார், எப்போ ரெகுலரா தானே இருக்கீங்க, அப்படியே போலாமே. அவங்களுக்கு எல்லாருமே நம்மள தான் பார்க்கணும்ன்றது நம்ம டிஃபரெண்டா தெரியணும். அதுல உங்களுக்கு என்ன சிக்கல் சங்கடம்? சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கீங்க, அதை நான் அக்செப்ட் பண்றேன். அதே மாதிரி என்னையும் ஏன் மாத்தணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்றாரு சார்? எனக்கு முடி நல்லா இவ்வளோ தூரம் இருக்கும் சார். இப்போ பாருங்க சார், அது காரணமே இவங்க தான் சார். பசுமாடு புள்ளை திம்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவரான. பார்லர் போய் த்ரெட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முயற்சி பண்றீங்க. கண்டிப்பா சார். நீங்க அவங்களையும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண பாக்குறீங்க. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள. அத்தை பொண்ணு அக்கா பொண்ணு எல்லாம் மாடலா கட் பண்ணிட்டு வருவாங்க. இல்ல புரியல, ஏன் நான் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு மாதிரி இருக்குன்னா நானாவே இருக்கலாமே சார். கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? உன்னை விட அழகான பொண்ணா கட்டியிருக்கான் பாருன்னு உங்க மாமா பொண்ணு அத்தை பொண்ணுங்கள்ட்ட இப்படி காட்டணும். அது காட்டுறதுக்கு தான் சார் இந்த மாதிரி மாடல் பண்றாங்க. ஆனா இது ஒரு தப்பு இல்லையா? மாற சொல்லல சார், மாடலா மாத்துறேன் நான். ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. அதான் ஏன் அவங்க நினைக்கிறாங்கல்ல, யார் நினைக்கிறாங்க? அத்தை பொண்ணுங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? மச்சான் வந்து இப்படி கருப்பா உள்ள பொண்ணு கட்டிட்டாங்க. 5 பிள்ளைங்களை பெத்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம்? ஆக்சுவலா அவங்க திருத்தமா இருக்காங்க. இப்ப இவங்களையே மாடனா நீங்க மாத்துறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். கொஞ்சம் மாத்துறேன் சார். ரொம்ப அதான் ஏன் ஈக்குவலுக்கு. இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காரா? முதல்ல எனக்கு புரியல. அவங்க அழகா சொல்லி என் முதல்ல நீங்க மட்டம் தட்டுறீங்க. அவங்கள லைட்டா பட்டிட்டிங்கிறீங்க பாக்குறேன் சார். இதுவே கொஞ்சம் மோசமான வார்த்தை. எல்லாருமே சென்னையில தான் இருக்கிறாங்க. அவங்க பார்க்கையில இவளுக்கு வந்து கம்மியா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. அதனால இவளை அவங்களுக்கு ஈக்குவலா கொண்டு வராம நான் எனக்கு மாதிரி ஏத்த மாதிரி இவளை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு பைத்தியமே பிடிக்கிறதுப்பா. எப்படி இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இது ஒரு நகரவாசி படிச்சவன், தனக்கு ஏத்த மாதிரி மாத்திரவன் கிடையாது. அவளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அவ அப்படி இருக்கட்டும், ஐ வில் அக்செப்ட் ஹர் அப்படிங்கறதான் நகரம் தருகிற வாழ்வியல் முறை. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. நீங்க ஒரு கிராமத்தானாவே இருக்கீங்க, பழைய ஆள்மா நடந்துக்கிறீங்க. இல்ல சார், எனக்கு ஏத்த மாதிரி தான் அவளை இது பண்றேன். இன்னொன்னு சொல்லிட்டா, நீங்க இப்ப இருக்கீங்கல்ல, இது சென்னையின் அழகு இல்லை. கலர் சட்டையும் காதுல கடுக்கணும் சென்னையோட அழகு இல்லை. அந்த ஃப்ளோரசன் கலர்ல ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு காதுல 2 கடுக்கன் போட்டுக்கிட்டு சம்பந்தம் இல்லாம இருக்கீங்க. ஆக்சுவலா மாற வேண்டியது உண்மையா சொல்ல போனா நீங்க தான். இப்ப அவங்க அளவுக்கு ஈக்குவலா எப்ப நீங்க மாறுவீங்க? வச்சாடா ஆப்பு. இப்ப நீங்க அவங்க அளவுக்கு ஈக்குவலா நீங்க வரணும்ல, அப்பதானே ஊர்ல மதிப்பாங்க. இப்படி நீங்களும் இப்படி இவங்களும் போனா ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணு எப்படி இருக்கு, இவன் எப்படி இருக்கான்னு பேசுவாங்க. தட்டி கொண்டு வந்துட்டான் வேற. இவடையெல்லாம் நம்பி எப்படிதான் ஓடி ஆறாளுங்களோ. எனக்கு ஈக்குவலா நீ எப்ப மாற போற, எனக்கு ஈக்குவலா நீ எப்படி செயல் ஆக போற, தினந்தோறும் ஒரு பொண்ணை கேட்டா அவங்களுக்கு இது ஹர்ட் ஆகும் தானே? கண்டிப்பா சார். இவங்க சென்னையிலையும் பொருந்துவாங்க, ஊர்லயும் பொருந்துவாங்க. நீங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க சென்னையிலையும் பொருந்தல, ஊர்லயும் பொருந்த மாட்டீங்க. இப்போ சொல்றேன், எனக்கு அம்மா வீட்டுக்கு போனா 2 நாள்ல வந்துருவேன். அவ்வளோ தாங்குற குணம். இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரை இப்படி ஒரு தோற்றத்தால ஏன் நீங்க தொலைக்கிறீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. பேபி மாதிரி இருக்கும் சார். எனக்கு இது வந்து பார்க்கறதுக்கும் நீங்க சொல்ற மாதிரி ரகடா தெரியுது இல்ல. கிச்சன்ல வேர்க்க அந்த முகத்தை தொடச்சிட்டு வருவ பாரு, அப்போ ஒரு அழகு இருக்கும் பாரு, ஒரு அழகு. அதான் அழகு அப்படின்னு ஒரு ஆண் சொன்னா உங்க பதில் என்ன? இதை நீ என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ரொம்ப டென்ஷன் ஆயிடும் சார், கோபம் வந்துடும். அண்ணே டென்ஷன்ல சமைச்சிட்டு வரேன், நீங்க வேற ஜோக் பண்ணாதீங்க போங்கன்ற. கையில இருக்கிறத தூக்கி போட்டு மண்டையில அடிக்கணும் போல இருக்கும். ரைட்டா? நான் வெக்கையில வெந்து வந்து நிக்கிறேன், உனக்கு இது அழகா இருக்கான்ற மாதிரி தான் கேட்க தோணும். நினைக்கல நான் அப்படி ரிவர்ஸ் அடிப்பேன்னு.
ரொம்ப நேரமா போவேன் தம்பி எல்லாம் தடுமாட்டேன். இவெல்லாம் முடிவிக்க வேண்டாம், அண்ணன் இன்னைக்கு நம்மளை செஞ்சுருவான் போல் இருக்கு, நம்ம பக்கம் வரவே மாட்டியா முல்தானி மட்டி போடுவாங்க. முல்தானி மட்டி எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை முல்தானி மட்டி போடுவீங்க? அது டெய்லியே போடுவேன். டெய்லி போடுவீங்களா? என்ன சொல்றீங்க நாயா? எஸ் மேடம், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. நோ. பொதுவா எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுவாங்க அந்த முல்தானி மட்டி? ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லனா ட்ரை ஆயிடும் ஸ்கின். இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போதும், தினந்தோறும் போறீங்களே பல்லு வளர்க்குற மாதிரி. கலர் இம்ப்ரூவ் ஆகுன்ற ஒரு நப்பாசையில தான் சார். பார்லர்ல போயிட்டு ஃபேஷியல் பண்ணுவாங்க. நான் கூட அவ்வளவா பண்ண மாட்டேன், ஆனா பார்லர்ல போய் ஃபேஷியல் பண்ணுவாங்க. அடச்சே, இந்த பாவிய மொத்த மானத்தி மூட்டை கட்டானே, என்ன பப்பி சேமாக்கிட்டல. எங்க ஃபேஷியல் பண்றது முகத்தை காட்டுங்க. மாசம் ஒரு தடவை பண்ணா பளபளன்னு தான். மாசம் ஒரு தடவை பண்ணுவீங்களா? ஃபேஷியல் போட்டா கொஞ்சம் க்ளோவா இருக்கும், கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆஹா, அவனா நீ? சார், என்னோட ஃபவுண்டேஷன் காஜல்லாம் யூஸ் பண்றாரு. காஜல் யூஸ் பண்றாரு? இந்த கண்ணை பார்க்கணுமே நான். காஜல் போடும் கண்கள். வாட் a vision. என்ன ஒரு தாட். காஜல்லாம் ரொம்ப ரேரா தான் போடுவாங்க. இல்ல சார், அது முஸ்லீம் கல்யாணத்துக்கு போகும்போது மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவேன். இல்ல கல்யாணத்துக்கு போனா மொய் வைங்க, அதென்ன காஜல் வைக்கிறீங்க? ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது? சாரி கட்டிட்டு இப்படி வரதுக்குள்ள கொஞ்சம் பொலிவு ஜாஸ்தியா இருக்கும். என்னன்னு பார்த்தா ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாரு. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நைட்டு லிப் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிட்டு லிப் மாஸ்க் போட்டுட்டு படுவேன். இவ்வளவு போட்டு ஒண்ணு நடந்த மாதிரியே தெரியலையேப்பா. நடக்கும் தான் போடுறது. சுடுறத வச்சு பார்த்தா ஆமாண்டா குண்டா, இவனது ஒரு கேவலமான குடும்பம். ஸ்க்ரப் எல்லாம் போட்டு டெய்லி அதுக்கு இதெல்லாம் போடுறது ஏன் அப்படி? வீட்ல வாங்கி வச்சிருக்காங்க இருக்கிறதுனால அதை நீங்களும் பயன்படுத்துறீங்க. பயன்படுத்துறோம் நம்ம. உருட்டு நீ உருட்டு. வீட்ல பஜ்ஜி மாவு இருக்கு, குலோப் ஜாமுன் மிக்ஸ் இருக்கு. இப்போ இதையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க வேண்டியதானே? அது நமக்கு தேவையில்லைல. நான் குமார் அவசரப்பட்டிய தலை நீங்க எதை வச்சு சார் சீவிங்க டெய்லி? சீப்பு. ஏங்க இது லேடிஸ் வச்சு எல்லாம் பண்ணுவாங்கங்க. கொஞ்சம் சும்மா இருந்தேன், இது நம்ம பிரசித்தி குக்கர். இதை வச்சு எப்படி தலை சீவிங்க? சோ அப்படியே ப்ளோயரோட சேர்ந்து வந்துரும். எடே அப்புறம் செஞ்சீங்களா? எனக்கு ஒன்று வாங்க வேண்டியதாடா இதை. இந்த பாடியில இருக்கிற ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. எடுப்பா பண்றத பண்ணிட்ட. ஜிம்மு போயிட்டு இருந்தேன் சார். போட்டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் இது வரைக்கும் இருந்தவங்கலாம் ஒரு வகையறானா, நீ கம்ப்ளீட்டா வேற வகையறா இருக்கியப்பா. போங்கடா, கடுப்பேத்தாங்கடா, போங்கடா. மட்டமாமே